ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு டிசம்பர் 21, 2025. கேலண்டரை பாருங்க. புத்தாண்டு 2026க்கு எக்ஸாக்ட்லி 10 நாட்களே இருக்கு. நிறைய பேர் டிசம்பர் 31 இரவு 11:59க்கு வெயிட் பண்ணுவாங்க ரெசல்யூஷன் எடுக்க. ஆனா அப்போ ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடும். சக்சஸ்ஃபுல் ஆனவங்க பெர்ஃபெக்ட் மொமெண்ட்டுக்கு வெயிட் பண்ண மாட்டாங்க. அவங்க இப்பவே ஆரம்பிப்பாங்க. அதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு லைஃப் சேஞ்சிங் 10-டே சேலஞ்ச் கொண்டு வந்திருக்கேன். பெயர் 10 டேஸ் 10 ஹேபிட்ஸ் நியூ யூ. இந்த 10 நாட்கள்ல ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன ஆனா சூப்பர் பவர்ஃபுல் ஹேபிட் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஜான்வரி 1 வந்ததும் நீங்க ஏற்கனவே அன்ஸ்டாப்பபிள் வெர்ஷனா இருப்பீங்க. ரெசல்யூஷன்ஸ் பிரேக் ஆகாது. பிகாஸ் நீங்க ஆல்ரெடி 10 மேசிவ் ஸ்டெப்ஸ் எடுத்திருப்பீங்க. இப்போ இந்த சேலஞ்சோட மெயின் ஸ்டோரி சொல்றேன். ஒரு 23 இயர்ஸ் பையன் இருந்தான். நேம் விக்ரம். சென்னையில ஆர்டினரி லைஃப். ஜாப் இருந்துச்சு, ஆனா பேஷன் இல்ல. மார்னிங் 9 to 10 வரைக்கும் தூங்கி எழுந்து ஃபோன் ஸ்க்ரால் பண்ணி லேட்டா ஆஃபீஸ் போவான். லைஃப்ல மோட்டிவேஷன் ஜீரோ, சேவிங்ஸ் ஜீரோ, ஃபிட்னஸ் ஜீரோ. 2024 டிசம்பர் 20 இரவு விக்ரம் மிரர்ல தன்னை பார்த்தான். இன்னொரு வருஷம் இப்படியே போச்சே, 2025லயும் இதேதானான்னு ஹார்ட் ஹெவி ஆயிடுச்சு. அப்போ அவ ஃபோன்ல ஒரு வீடியோ பார்த்தான். புத்தாண்டுக்கு முன்னாடி 10 நாட்கள் சேலஞ்ச் பத்தி. முதல்ல சிரிச்சான், இது எனக்கு ஒர்க் ஆகாதுன்னு. ஆனா வீடியோ கடைசில ஒரு லைன் அவனை ஷாக் பண்ணுச்சு. நீ ஸ்டார்ட் பண்ணாத ஒவ்வொரு நாளும் உன் ட்ரீம் லைஃப் இன்னொரு ஸ்டெப் தள்ளி போகுது. அன்று இரவு தூக்கம் வரல. டிசம்பர் 21 காலையில 5 மணிக்கு அலாம் வச்சான். ஃபர்ஸ்ட் டைம் இன் லைஃப். டே 10 சேலஞ்ச் வேக் அப் ஏர்லி. நாளைக்கு டிசம்பர் 22 காலையில உங்க நார்மல் வேக்கப் டைம்ல இருந்து குறைஞ்சது 1 மணி நேரம் முன்னாடி எழுந்துருங்க. பெஸ்டா 5 அல்லது 6 மணி. எழுந்ததும் முதல் 10 நிமிஷம் வெளியே போய் சன்ரைஸ் பாருங்க. டீப் பிரெத் எடுங்க. சன்லைட்ல நில்லுங்க. ஏன் இது நம்பர் 1 ஹேபிட்டா இருக்குன்னு கேக்குறீங்களா? சயின்ஸ் சொல்றது, மார்னிங் சன்லைட் உங்க பாடி கிளாக்கை ரீசெட் பண்ணுது. செரட்டோனின், டோபமைன் ரிலீஸ் ஆகுது. ஹோல் டே மூட் சூப்பரா இருக்கும். எனர்ஜி லெவல் ஹை. வில் பவர் ஸ்ட்ராங்கெஸ்டா இருக்கும் மார்னிங்ல. தெரியுமா ரியல் எக்ஸாம்பிள்ஸ்? ஆப்பிள் சிஇஓ டிம் குக் காலையில 4 மணிக்கு எழுவாரு. இமெயில்ஸ் கிளியர் பண்ணி ஒர்க் அவுட் போவாரு. டுவேன் த ராக் ஜான்சன் 4 மணிக்கு எழுந்து ஜிம். ஓப்ரா வின்ஃப்ரீ, வாரன் பஃபெட், ஈலான் மஸ்க் சில நாட்கள் எல்லாரும் ஏர்லி ரைசஸ் தான். அவங்க எக்ஸ்ட்ரா 2-3 ஹவர்ஸ்ல என்ன பண்றாங்க? ஒர்க் அவுட், ரீடிங், பிளானிங், டீப் ஒர்க். போட்டி போடுறவங்க எல்லாம் தூங்குற நேரத்துல அவங்க வால்ட கான்கர் பண்றாங்க. விக்ரமும் இதை ட்ரை பண்ணனான். முதல் நாள் கஷ்டமா இருந்துச்சு. ஆனா பால்கனில சன்ரைஸ் பார்த்தப்போ பேர்ட்ஸ் சர்ப்பிங், ஃப்ரெஷ் ஏர், பீஸ்ஃபுல் சைலன்ஸ், லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் ட்ரூ பீஸ் ஃபீல் பண்ணான். அன்று ஆஃபீஸ்ல ஃபோக்கஸ் அன்பிலீவபிளா இருந்துச்சு. ஈவினிங் டயர்ட் இல்லாம ஃப்ரெஷ்ஷா இருந்தான். அப்போ இருந்து இது அவன் லைஃபோட ஃபவுண்டேஷன் ஆயிடுச்சு. இந்த 10 நாட்கள் கழிச்சு விக்ரம் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் பர்சனா மாறிட்டான். இப்போ அவன் சக்சஸ்ஃபுல் கான்டென்ட் கிரியேட்டர் பிளஸ் ஃபிட்னஸ் என்தூசியாஸ்ட். நீங்களும் அதே மாதிரி ஆகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சேலஞ்ச் கிளியரா? இன்னைக்கு நைட் அலாம் 5 அல்லது 6 மணிக்கு வைங்க. ஃபோனை பெட்ரூம்க்கு வெளியே வைங்க. டுமாரோ சேலஞ்ச் ப்ரிவ்யூ. நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டு கமெண்ட்ல டே 10 டன்னு போடுங்க. நான் ஒவ்வொருத்தரையும் பார்த்து ரிப்ளை பண்ணுவேன். இந்த 10 டே சீரீஸ்ல தினமும் ஒரு பவர்ஃபுல் ஹேபிட் பிளஸ் விக்ரமோட கண்டினியூவிங் ஸ்டோரி வரும். மிஸ் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸை டேக் பண்ணுங்க. ஒன்றா 2026ஐ லெஜெண்டரியா ஆக்கலாம். ரிமெம்பர், வெற்றி பெறவங்க வெற்றிக்கான டைமிங்க்கு வெயிட் பண்ண மாட்டாங்க. அவங்க இப்பவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நாளை டே 9 கிராட்டிடியூட் சேலஞ்சுடன் சந்திப்போம். அன்டில் தென், குட் நைட் இல்ல, குட் ஏர்லி மார்னிங் சொல்லுங்க. டேக் கேர், ஸ்டே மோட்டிவேட்டட். லெட்ஸ் கோ, சன், ஃபயர் அண்ட் ராக்கெட்.